ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம பாத்தீங்கன்னா லென்த் காலத்தோட கடைசி வாரத்துல இருக்கிறோம். எல்லா திருச்சபைகளிலும் இந்த கடைசி காலம் அப்போ கடவுள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையில இருக்கும்போது அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், அதாவது 7 வார்த்தைகள் சொல்லுவாங்க. அவர் கடைசியா சிலுவையில இருக்கும்போது அவர் குறிப்பிட்ட அந்த வார்த்தைகளை பத்தி தியானிக்கிறது தான் இந்த குட் ஃப்ரைடேலையும் இந்த கடைசி வாரத்துல எல்லா திருச்சபைகளும் நடக்கும். ஸோ நம்மளோட இந்த யூடியூப் சேனல்லையும் இப்போ அதை பத்தி ஒரு 7 வார்த்தைகளை பத்தி நம்மளும் தியானிக்க போகிறோம். முதலாவது பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட முதல் வார்த்தை அவர் சொன்ன உரைத்த முதல் வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 போடப்பட்டிருக்கிறது. லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். ஸோ இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உரைத்த முதலாம் வார்த்தை சிலுவையில இருக்கும்போது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷன் எப்படி பாத்தீங்கன்னா, அவரை சாட்டையால அடிச்சு துன்புறுத்தி அவர் சட்டையை கிழிச்சு சிலுவைய தூக்கிட்டு அந்த மலைக்கு போக சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஆணியில அடிச்சு மேல அவர் சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறார். அப்போ அவர் உரைத்த முதல் வார்த்தை தான், பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்றார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் போதித்ததை இப்போ பிராக்டிக்கலான இந்த லைஃப்ல அவர் காட்டுகிறார். கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்றாரு, உன்னை போல் பிறரை நேசி, நீ சத்ருவா இருந்தாலும் அவனை நேசி அப்படின்னு தான் லூக்கா அதிகார சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அட்வைஸ் கொடுக்கிறார். கிட்டத்தட்ட அந்த போதகர்களுக்கும் அந்த டிசைபிள்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா லூக்கா 6ல பாத்தீங்கன்னா அவர் ஆலோசனை கொடுக்கிறார். உன்னோட துஷ்டனா இருந்தாலும் நீ அவனை நேசி. இப்ப கிட்டத்தட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில இருக்கும்போது கீழே அவ்வளவு துஷ்டர்கள் இருக்கிறாங்க, அவங்க கேலி பண்ணி இது பண்ணி. அப்ப அந்த டைம்லயும் அவர் கோபத்தை வெளிப்படுத்தல. எடுத்தோன்னா அவர் சொல்ற வார்த்தை பாத்தீங்கன்னா, பிதாவே, இவருக்கு மன்னியும். கிட்டத்தட்ட அவர் எதெல்லாம் அவர் போதிச்சாரோ அவர் கடைப்பிடிக்கிறார். ஒரு சில பேர்லாம் போதிப்பாங்க, ஆனா கடைப்பிடிக்க மாட்டாங்க. ஆனா கிறிஸ்து பாருங்க, நமக்கு ஒரு உதாரணமா இருக்கிறார். நம்ம வெறும் போதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அது படி வாழ வேண்டும். கிட்டத்தட்ட அவர் நினைச்சிருந்தா அப்பவே அவரு குமாரன், அவர் நினைச்சா அடுத்த செகண்டே அவர் ஒரு எல்லாரையும் ஒரே செகண்ட்ல முடிச்சிடலாம். இவங்க எல்லாம் வெறும் மனுஷங்க தான். இவர் பரலோகத்துல இருந்து இறங்கி வந்த தேவன். இவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். ஆனா அவர் போதிச்ச அந்த வார்த்தையை அவர் கடைப்பிடிக்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்றதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். இதுதான் இந்த முன்னுரை. இந்த சிச்சுவேஷன் தான் இப்ப நடக்குது. சோ முதலாவது நம்ம இது பார்ப்போம். ஏன் இந்த மாதிரி ஒரு வாக்கியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். இது பாத்தீங்கன்னா இந்த வாக்கியம் பாத்தீங்கன்னா இது ஒரு தீர்க்க தரிசனம், ஐசியா தீர்க்க தரிசனம். அதாவது ஆண்டவர் பிறக்கிறதுக்கு 700 வருஷம் முன்னாடியே ஐசியா தீர்க்கதரிசிக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரப்போகுது, மேசையா இப்படிதான் அடிப்படை போடுகிறார் ஒரு தீர்க்க தரிசனத்தை ஐசையாக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதை நிறைவேற்றுறதுதான் இப்போ இந்த விஷயம் நடக்குது. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறார்கள். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஐசையா புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஐசையா 53:12 இந்த ஒரு வாக்கியம் போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த லூக்கா 23ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். கிட்டத்தட்ட ஆண்டவர் ஒரு இன்டர்செஷன் இதா இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் வேண்டிக் கொள்கிறார். இப்ப கூட நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது இப்போ உடம்பு சரியில்லைன்னா மத்தவங்க கிட்ட சொல்லுவோம், எனக்காக கொஞ்சம் ஜெபிச்சுக்கோங்க பிரதர். அப்ப என்ன சொல்றோம், எங்களுக்காக கொஞ்சம் வேண்டிக்கோங்க, கடவுள் இடத்துல நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு சரியாகணும். அதே போல் பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இவங்களுக்காக வேண்டிக் கொள்கிறார், தயவு செய்து இவங்களை மன்னியும், இவங்க பண்றது என்னன்னு தெரியல. சோ இதே விஷயத்த பாத்தீங்கன்னா ஐசியா தீர்க்கதரிசனம் 53 பாருங்க. இதே சிச்சுவேஷன் 700 வருஷம் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 700 வருஷம் முன்னாடியே ஐசியாவுக்கு ஆண்டவர் காட்டிட்டார். அதை அவர் எழுதிக்கிறார். இந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு நாள் மேசையா இப்படி இந்த நிலைமையில இருப்பாரு, அப்ப இந்த வார்த்தையை அவர் குறிப்பிடுவார். பாருங்க, ஐசையா 53:12 நான் படிக்கிறேன். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஏற்றி அக்கிரமக்காரன் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருக்கு பாவத்தையும் தாமே சுமந்து அக்கிரமக்காரனுக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம். பாருங்க, வேண்டிக் கொண்ட நிமித்தம். இப்ப இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு, அவரோட ஆத்துமாவே மரணத்தில் ஏற்றி, கிட்டத்தட்ட சிலுவையில அவர் இப்போ இறக்குற நிலைமையில இருக்கிறாரு. அக்கிரமக்காரனுக்கு ஒருவராக எண்ணப்பட்டு 3 பேர் இருப்பாங்க அந்த சிலுவையில. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, 2 கள்ளர்கள் இருப்பாங்க. அவங்க முன்னாடி நீயும் ஒரு குற்றவாளி, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அக்கிரமக்காரன் ஒரு நிலைமையை உருவாக்கி
அநேகருக்காக பாவத்தின் நிமித்தம் தாமே சுமந்து. உங்களுக்கே தெரியும் ஒரு கிறிஸ்டியன் டீச்சிங் என்னது, என்ன போதிக்கிறாங்க? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்ம பாவத்துக்காக சிலுவையில் சுமந்தார். இதே ஐசையா தீர்க்கதரிசனம். ஐசையா வந்துட்டு ஆண்டவர் பிறந்து பிறகு எழுதல. ஆண்டவர் பிறப்பறதுக்கு 700 வருஷம் முன்னாடி ஐசையா தீர்க்கதரிசனம் எழுதப்பட்டிருக்கு. ஐசையா என்ன கூறுகிறார் பார், அநேகருடைய பாவத்துக்காக தாமே சுமந்து. சோ இதுல கிளீனா உங்களுக்கு இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ இது யாரை பத்தி குறிக்குதுன்னு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில அனைவருக்காகவும் தம் பாவத்தை, இந்த உலகத்தோட பாவத்தை அவர் சிலுவையில் சுமக்கிறார். அதான் வந்து ஒரு கிறிஸ்டியன் டீச்சிங். இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது. அது மட்டுமல்ல, அங்க என்ன பண்றாரு பாருங்க, அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம். அதாவது அவர் என்ன பண்ணுகிறாரு, பிதாவை எனக்கு மன்னியும். அவர் என்ன பண்றாரா, பிதா இடத்துல வேண்டிக் கொள்கிறார். இதே தீர்க்கதரிசனம் 700 வருஷம் முன்னாடியே இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு ஐசாக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இப்போ ஐசா என்ன சொல்கிறார், அக்கிரமக்காரனுக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம். சோ இது மூலியமாக என்ன கூறுகிறது, ஆண்டவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும், இந்த மாதிரி அவர் வேண்டிக் கொள்வார், நமக்காக நம் பாவத்தை சுமப்பார் என்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு ஏற்கனவே தீர்க்கதரிசனம் இந்த லூக்கா இந்த முதல் வார்த்தையிலே இது நிறைவேறுகிறது. லூக்கா 23:13 23:34 பாத்தீங்கன்னா, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்றார். சோ ஐசையா அன்னைக்கு எழுதின அந்த தீர்க்கதரிசனம் கிறிஸ்துவோட வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. மேசையா அன்னைக்கு பாவத்தை சுமப்பார். அது சுமக்கிறது மட்டும் இல்ல, அக்கிரமக்காரர்கள், வெறும் அந்த அக்கிரமக்காரர்கள்லாம் வெறும் நீங்க அங்க இருக்கிற அந்த மக்கள் மட்டும் இல்ல, அங்க யார் யார் இருப்பாங்க, ரோம சோல்ஜர்ஸ், அப்புறம் அந்த மக்கள் ரோம சிட்டிசன்ஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, யூதர்கள் இருப்பாங்க, அந்த பிரணான ஆசாரியர்கள் இருப்பாங்க, ஹை பிரீஸ்ட் இருப்பாங்க. அவங்க முன்னாடி அவங்களுக்காக மட்டும் ஒரு வேண்டல. இந்த இந்த தீர்க்கதரிசனம் பாத்தீங்கன்னா அது உலகத்துக்காக. ஏன்னா எல்லாருமே வந்து அக்கிரமக்காரர்கள் தான். யாரும் தன்னைத்தானே நான் வந்து ஒரு பரிசுத்தவான்னு சொல்ல முடியாது. உலகத்துல எல்லாருமே பாவிகள் தான். சோ அவங்களுக்காக பிதாவிடத்துல இப்ப வேண்டிக்கிறார். வெறும் அவங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த அந்த டைம்ல அந்த கான்டெக்ட்ல ஒருவேளை நம்ம படிக்கும் போது ஓகே இவங்களுக்காக மட்டும்தான். ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்துட்டு இந்த உலகத்துக்காக அவர் பாவத்தை சுமக்கிறார். அதனால இது உலகத்துக்காக ஒரு வேண்டுதல். அவங்க செய்யறது என்று அறியாது இருக்கிறார்கள். சோ இந்த முதல் விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இது வந்து ஐசியா 53 தீர்க்கதரிசன நிறைவேற்றல் தான் இந்த முதல் வார்த்தை ஆண்டவர் கூறுகிறது. ஐசியா 53 கூறப்பட்ட இந்த தீர்க்கதரிசனம் மேசையா வந்துட்டு சிலுவையில் இருக்கும் போது இது நிறைவேறுகிறது. கிட்டத்தட்ட ஐசியாவோட புஸ்தகம் நான் சொன்னேன், கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 700 வருஷம். அதாவது கிறிஸ்துக்கு 5 வருஷமோ 10 வருஷமோ இல்ல, கிறிஸ்து பிறந்த பிறகு ஒரு 30 வருஷம் கழிச்சு எழுதல, 700 வருஷம் முன்னாடி எழுதப்பட்டது. அது ஐசையா 53 எழுதப்பட்ட அந்த தீர்க்கதரிசனம் இங்கே நிறைவேறுகிறது. இந்த முதல் விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா the fulfillment of Isaiah 53. அதாவது ஐசையா 53:12 தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது. இந்த வார்த்தை ஆண்டவர் குறிப்பிடுறது மூலியமாக ஐசையா 53 சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது. இப்ப ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ இதுல நான் ரெண்டாவது விஷயம் சொல்றேன். இதுல ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்ங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அவர் வேண்டிக்கிறார். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னிக்கலாம, ஏன் வந்துட்டு பிதா இடத்துல சொல்லி அவர் வேண்டிக்கிறார்? இதுக்கு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்துட்டு நம்ம பழைய ஏற்பாடு நல்லா தெரிஞ்சிருந்தாதான் புரியும். முதலாவது பழைய ஏற்பாடுல ஒரு வசனம் நான் படிக்கிறேன். யாத்ராகம் புஸ்தகம், அதாவது எக்ஸோடஸ் யாத்ராகம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 7. இதுல என்ன போட்டிருக்கு பாருங்க. யாத்ராகமம் 23:7. கள்ள காரியத்துக்கு தூரமா இருப்பாயாக, குற்றமில்லாதையும் நீதிமானையும் கொலை செய்யாதிருப்பாயாக, நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன். இது வந்துட்டு பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு நியாய பிரமாணம். அதாவது நீதிமானை கொலை செய்யாதிருப்பாயாக. அப்ப நீ கொலை செஞ்சினா கடவுள் என்ன பண்ண போகிறார் பாருங்க. சங்கீதத்துல போட்டிருக்கு. சங்கீதம் 94:1-2 நான் படிக்கிறேன். நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரி கட்டுகிற தேவனே, பிரகாசியும் பூமியையும் நியாயாதிபதியே, நீர் எழுந்து பெருமைக்காரர்களுக்கு பதில் அளியும். கிட்டத்தட்ட இந்த 2 வருஷம் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. அதாவது அக்கிரமக்காரர்கள் வந்துட்டு நீதிமான கொலை செய்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? பூமியை நியாயாதிபதினா அவங்களை அழிச்சு விடுவார். ஏன்னா பிதாவுக்கு வந்துட்டு அந்த பிதாவோட ஒரு கட்டளையா இருக்கிறது. நீ வந்து நியாயமான ஒரு மனுஷன் நீ கொலை செஞ்சினா நீ வந்து பதில் அடிக்க தேவையில்ல. பிதாவை தேவன் நான் அவங்களுக்கு பதில் சொல்லுவேன். அவங்களுக்கு நான் அவங்களுக்கு நியாய தீர்ப்பு வர வைப்பேன். இதுதான் அந்த விஷயம்.
இப்ப அங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப பெருமையா இருக்கிறாங்க. இவனை நான் கொன்னுட்டோம், ஏதோ பெரிய அற்புதங்க செய்தான், மேசியான்னு சொல்லி ஏதோ அற்புதங்க செய்தான், இப்ப அவனோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமை. கிட்டத்தட்ட அவங்களும் இதே மாதிரி இந்த சங்கீதத்துல சொல்ற மாதிரி பெருமைக்காரர்களாக இருக்கிறார்கள். நீதிமான கொலை செய்தது மட்டும் இல்லாம அவங்க பெருமைக்காரராக இருக்கிறாங்க. அப்ப அந்த சங்கீதக்காரன் வந்து சொல்கிறார், பூமியை நியாயப்படுத்தும் இந்த இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறிடுமே, அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வந்து பரிந்துரைக்கிறார், தயவு செய்து மன்னியும், அவங்க செய்கிறது என்ன என்று தெரியவில்லை, உங்களுக்கு தெரியும் இந்த சித்தம் என்னன்னு, தயவு செய்து இது நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. இது வெறும் அந்த ரோம சோல்ஜர்ஸுக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கிற அந்த ரோம வீரர்களோ இல்ல அந்த அங்க இருக்கிற அந்த ரோம குடிமகன் இல்லைன்னா யூத குடிமகர்கள், அது மட்டும் இல்ல அங்க நிறைய திரளான மக்கள் இருப்பாங்க. அவர் அவங்களுக்காக மட்டும் இல்லை, இது உலகத்துக்காகவே அவர் வேண்டிக்கிறாரு. ஏன்னா அவங்க என்ன செய்யணும்னு தெரியாம அவங்க பண்றாங்க. கூட நம்ம பாவம் செய்யும் போது நமக்கு தெரியாது அவனோட விளைவு என்னன்னு, ஆனா கடவுளுக்கு தெரியும். அவர் நியாயம் தீர்த்தா நம்ம நிலைமைன்னா என்ன ஆகும். அதனால அவர் வந்துட்டு பரிந்துரைக்கிறார், தயவு செய்து மன்னியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு தீர்க்கதரிசனம் தான். ஏன்னா அப்பவே ஆண்டவர் நியாயம் தீர்த்துந்தா இவங்க எல்லாம் உலகமே அழிஞ்சிருக்கும். ஆனா கடவுள் வந்துட்டு மறுபடியும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இது மூலியமாக நிரூபிக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிற ஒரே தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பது. சோ அதனால்தான் அவர் வந்து சொல்கிறார், பிதாவே மன்னியும் மன்னியும்னு. நம்ம வந்து நினைக்கலாம், ஏன் ஆண்டவர் வந்து இப்படி சொல்றாரு, கடவுள் வந்துட்டு பண்ண தப்புக்கு அவங்க கண்டிப்பா இது பண்ணிதானே ஆகணும், அடிபட்டுதான் ஆகணும், அப்படி நினைச்சிருந்தா நம்ம யாருமே ரசிக்கப்பட்டிருக்க முடியாது. சோ இந்த ஒரு விஷயத்த தான் வந்துட்டு ஆண்டவர் சொல்கிறார். அதே 23 இப்ப இன்னொரு வாக்கியம் பாருங்க, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அதாவது என்னென்ன விஷயம் அவங்க அறியாம இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அறியாததுனால்தான் அவங்க தெரியாம இது பண்றாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். சோ இப்ப நம்ம இதை பத்தி தியானிக்க போகிறோம். என்னென்ன விஷயம் அவங்க அறியாம இருக்கிறார்கள். முதலாவது அவங்க அறியாத விஷயம், அவங்க தெரியாத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம். இது ஒரு சின்னதா நான் சொல்றேன், எவ்வளவு விஷயம் அவங்களுக்கு தெரியாதுதான். நான் ஒரு பேசிக்கா அவங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் சொல்றேன். முதலாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனம் 15. அதுல என்ன போட்டிருக்கு பாருங்க, பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையால் இப்போது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். அதாவது உலகம் உண்டாவதுக்கு முன்பே. அப்ப கிட்டத்தட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், அப்போ பூமி படைக்கிறதுக்கு முன்னாடி, பரலோகம் படைக்கிறதுக்கு முன்னாடி, எல்லாரும் படைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் இருந்தோமே. அப்ப கிட்டத்தட்ட அவர் கடவுள்னு அவர் ப்ரூஃப். இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுமா, அவங்க தெரியாம பண்றாங்க. என்ன கொலை செய்யும் போது அவங்க நினைக்கிறாங்க நான் ஒரு ஒரு மனுஷன் தான். ஆனா அவங்களுக்கு இந்த உண்மை, யோவான் எழுதின சுவிசேஷம் 17:5 அந்த உண்மை தெரிஞ்சுதான் அவங்க அப்படி பண்ணிருப்பாங்களா? அவங்களுக்கு அந்த உண்மை தெரியல பிதாவே, அதனாலதான் அவங்க இப்படி தெரியாம பண்றாங்க. ஏன்னா உலகம் உண்டாவதுக்கு முன்னே யார் இருக்க முடியும், கடவுள் மட்டும்தான் இருக்க முடியும். ஆனா ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார், அந்த மகிமை இப்ப எனக்கு தாரும். இப்ப நான் வந்துட்டு மனுஷ கோலத்துல எடுத்திருக்கிறேன். ஆனா உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்துல நம்ம வந்துட்டு எல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே, நம்ம இங்க இந்த பூமி உண்டாவதுக்கு முன்னாடியே நான் உங்களோட இடத்துல நான் இருந்திருக்கிறேன். இந்த விஷயம் நமக்கு, அதாவது பிதாவுக்கு தெரியும், குமாரன் தெரியும், பரிசுத்தாவுக்கு தெரியும். ஆனா இந்த மனுஷனுக்கு தெரியுமா, இங்க இருக்கிறவங்களுக்கு இல்ல, நமக்கு தான் தெரியுமா. இது சொல்லிய பிறகு நம்பிக்கையில தான் நம்ம இருக்கோம். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த விஷயம் அவங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருந்தா அவங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியல. அதனாலதான் லூக்கா 23 அவர் சொல்கிறார், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். இந்த விஷயம் யோவான் எழுதின சுவிசேஷம் 17:5 விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க பண்ணியிருப்பாங்களா? கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் கடவுளாச்சே, கடவுளை எப்படி நம்ம பண்ண முடியும்? அவங்களுக்கு தெரியும், கடவுளை நம்ம தொட்டா நம்ம அவள்தான் முடிஞ்சிச்சு. சும்மாவே கடவுளை நம்ம ஒரு பாவம் செஞ்சாலே அவர் அழிச்சிருவாரு. இதுல கடவுளே நீ மேல கை வச்சா என்ன ஆகும், அந்த நிலைமை அவங்களுக்கு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? அது அவங்க தெரியாம இருக்கிறதுனால தான் அவங்க அறியாம பண்ணுகிறாருங்கிற ஒரு விஷயம் சொல்கிறார். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, நான் சொல்றேன். இது வந்து ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 17:5. அதாவது கிறிஸ்து முன்னாடி, உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடி கிறிஸ்து இருந்தார். அது மட்டும் இல்ல, தானியேல் எழுதின சுவிசேஷம் தானியேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 13-14 பாத்தீங்கன்னா, கிறிஸ்து வந்து இந்த பூமிக்கு ராஜாவாக வருவார் அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப நான் அது படிக்கிறேன் பாருங்க. தானியேல் எழுதின சுவிசேஷம் தானியேல் எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 13-14 பாருங்க. ராத்திரி சனங்களிலே நான் பார்த்து கொண்டேயில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலாக ஒருவர் வானத்தில் மேகங்களுடன் வந்தார். அவர் நீண்ட ஆயுள் உள்ளவர், இடமட்டம் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும், ஜாதிக்காரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவம், மகிமையும், ராஜ்யமும் கொடுக்கப்பட்டது.
அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாதமா இருக்கும். சோ இந்த வசனத்துல உங்களுக்கு தெரியும், அதாவது மனுஷகுமாரன், அதாவது இது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? சகல ஜாதியும் ஜாதிக்காரனும் பாஷைக்காரனும் அவரை சேவிக்கும்படி. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யோவான் 17 பாத்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே இந்த கடவுள் இந்த பூமி படைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இருந்திருக்கிறாருன்னு ஒரு ப்ரூஃப் நம்ம பார்த்தோம். இப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா தானியேல் எழுதின புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு? மனுஷகுமார் வந்து வரும்போது திருப்பி, அதாவது இரண்டாம் வருகை, அவரோட இரண்டாம் வருகை அப்போ எல்லாரும் அவர் சேவிக்கும்படி ஒரு உத்தரவு இருக்கு. கிட்டத்தட்ட அவர் வெறும் ராஜா மட்டும் இல்ல, அவர் கர்த்தத்துவம், இஸ் காட். அவரோட ஆட்சி எப்படி? நித்தியம். அந்த ஆட்சிக்கு முடிவே இல்லை. ரோமர் ஆட்சி, கிரேக்கர் ஆட்சி, அசோகா ஆட்சி, எல்லாரோட ஆட்சியும் முடியும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஆட்சி அழிவே இல்லை. இந்த தீர்க்கதரிசனம் பாத்தீங்கன்னா, இந்த தீர்க்கதரிசனம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, இதுதான் இயேசு, இந்த மனுஷகுமாரன், இவர் ஒரு நாள் வந்துட்டு நம்ம எல்லாரையும் நியாயத்தீர்ப்பாரு, இவரை நம்ம சேவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ரோமருக்கும் அங்க இருக்கிற மனுஷங்களுக்கும் தெரிஞ்சிருந்தா அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இவங்க செய்யறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர் வந்து இப்போ மனுஷகுமாரனாக வர வேண்டும் என்றால், ஒரு காலத்துல இவர் ஏதோ ஒரு உருவமா இருந்திருக்கிறார், அதுக்கப்புறம் தான் ஒரு மனுஷ கோலமா எடுக்கிறார். தானியேல் சொல்லுகிறார், இவர் மனுஷகுமாரனுடைய சாயலாக. அப்ப இதுக்கு முன்னாடி, இந்த சாயலுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்? அதுதான் வந்து யோவான் 17 போட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம மகிமையா இருந்தோமே, இப்ப நான் வந்துட்டு மனுஷனா வந்திருக்கிறேன். அப்போ கிட்டத்தட்ட தானியலும் யோவானும் ஒரே விஷயம் தான் சொல்கிறது. இந்த உண்மை வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க இந்த விஷயத்த பண்ணியிருக்க மாட்டார்கள். அதனால தயவு செய்து மன்னியும்ங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த மனுஷகுமாரனாக அவர் வர வேண்டும் என்றால் யோவான் 1 உங்களுக்கு தெரியும், ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த யோவான் 1:14 பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தை மாம்சமாக நம்மிடத்தில் அசைவாடுகிறது. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அந்த வார்த்தை இப்போது மனுஷ கோலத்தில் நம்மிடத்தில், அதாவது அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி, 1ஆம் நூற்றாண்டுல வந்துட்டு நம்ம பேதுரு கூட, ஆண்ட்ரூ கூட, மற்ற டிசைபிள்ஸோட, இந்த யூத மக்களோட எல்லாரு கூட அவர் இப்போ வந்திருக்கிறார். இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க தெரியாம பண்றாங்க. அதனாலதான் கடவுள் சொல்கிறார், தயவு செய்து மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். இந்த உண்மைலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த உண்மை அவங்களுக்கு தெரியல, அதனாலதான் அவங்க தெரியாம பண்றாங்க. தயவு செய்து அதனால மன்னியும். அதே போல் பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து கிறிஸ்து தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனா யாருன்னு தெரியும், அவர் வந்து சிலுவையில மரித்தார், எல்லாமே தெரியும். ஆனாலும் கேலி பண்ணிக்கிட்டே, கிறிஸ்துவ கூட்டமா, அல்லேலூயா கோஸ்திப்பா, அவங்க கிறிஸ்துவ கூட்டமா, அவங்களா சும்மா அவங்க லபலபான்னு ஏதாவது பேசிக்கிட்டு அப்பத்தை கொடுத்து கன்வெர்ட் பண்ற கூட்டம். அவங்களுக்கு உண்மை தெரியல. ஏன்னா இதே மாதிரிதான் ரோம சோல்ஜர்ஸ் மாதிரி தான். அவங்களுக்கு உண்மையான உண்மை, அவர்களோட கடவுள்களை பத்தி அவங்க ரிசர்ச் பண்ணி, யார் இந்த கடவுள், என்ன நம்ம கடவுள் என்ன டான்ஸ் காம்படிஷன்லாம் ஆடுறாரு, இவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? உதாரணம் சொல்றான். அவங்க கடவுளை அவங்க ரிசர்ச் பண்ணாலே புரியும். ஆனா அவங்க எதுவும் பண்ணாம அவங்க வந்துட்டு அறியாம அந்த பேசுகிறார்கள். இந்த ரோமர்கள் அந்த காலத்துல பண்ண மாதிரிதான் இப்போ நடக்குது. அதனால அப்போ மட்டும் வேண்டல, அந்த வேண்டுதல் இப்ப கூட இருக்கு. தயவு செய்து அவங்க தெரியாம பண்ணுகிறார்கள், தயவு செய்து அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்துறாதீங்க, அவங்களுக்கு இன்னும் வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இது மூலியமாக நமக்கு குறிப்பிடுகிறார். ரெண்டாவது பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நம்புறேன். ஏன் வந்துட்டு அவர் மன்னியும், ஏன் ஃபார்கிவ்னா மன்னியும்? ஏன்னா பூமியை வந்துட்டு அவங்க இந்த ஒரு நீதிமான கொலை பண்றதா ஆண்டவர் கடவுள் வந்துட்டு அவங்களை நியாயம் தீர்க்க போகிறார். ஆனா மன்னியும் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஃபார்கிவ், அதாவது தயவு செய்து மன்னியும்ங்கிற ஒரு விஷயத்த அவர் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு தெரியாம பண்ணுகிறார்கள். என்னென்ன தெரியாம பண்ணுகிறார்கள்? கிறிஸ்து முன்னாடியே இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாது. நான் அதுக்கு எடுத்துக்காட்டு யோவான் எழுதின சுவிசேஷம் 17:5 நான் சொன்னேன். அதே போல் தானியேல் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 13-14 வந்து போட்டிருக்கு. கிறிஸ்து வந்துட்டு ராஜாவாக இருப்பார்கள், அவர் கர்த்தராக இருப்பார், எல்லா பாஷக்காரர்களும் எல்லாம் அந்த உலகமே அவர் கீழே இருக்கும். இந்த ஒரு விஷயம் அவங்க தெரியாம இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், இந்த வார்த்தை இப்ப மாம்சமாக நம்மிடத்துல இருக்கிறது. இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியல. அவங்க தெரியாதனால்தான், அவங்களோட அந்த இக்னோரன்ஸ், அதனாலதான் அவங்க தெரியாம பண்ணுகிறார்கள். அதனால பிதா இடத்துல அவர் பரிந்து பேசுகிறார், தயவு செய்து நியாய தீர்ப்பு வர வச்சிடாதீங்க, தயவு செய்து அவங்களும் ரட்சிக்கப்படட்டும். இப்போ அதேதான். இப்போ நினைச்சா கடவுள் வந்தா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க? உலகத்துல எவ்வளவு பேர், எத்தனை மக்கள் இருக்கிறாங்க. கடவுள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனா டைம் நெருங்கி விட்டது. ரொம்ப நாள் நம்ம தள்ள முடியாது. ஏன்னா ஒரு பீரியட் இருக்கு. இப்போ 4000 years 2000 years ஒரு பீரியட் கடவுள் வைத்திருக்கிறார். அந்த கிரேஸ் திருபெயின் காலம் எப்போ முடிகிறதோ அதோட அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால்தான் இவ்வளவு நாள் வந்து பிதா பரிந்து பேசிட்டு இருக்கிறார். ஆனா ஒரு நேரம் வரும், இல்ல
இதோட ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அந்த நேரம் வரதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுதல் என்னன்னா, பல பேர் உண்மையாச்சும் தெரிஞ்சுக்கணும். நீங்க ஏத்துக்காது உங்களோட விஷயம், ஆனா அந்த உண்மை தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அந்த அறியாம இருக்கிறதுனால தான், அறியாமையாலதான் அந்த உண்மை தெரிய மாட்டேங்குது. அவங்க அறிந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா நம்ம அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா யூதாஸுக்கு தெரியும், இவ்வளவு விஷயம் தெரிந்தும் அவன் வந்து மனம் திரும்பி அவன் வந்து ஆண்டவரை காட்டிக்கொண்டார். சோ அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஒரு சுச்சுவேஷன். ஆனா மக்கள் அறிய வேண்டும். சோ அதனாலதான் வந்துட்டு ப்ரீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க, காஸ்பிள் கொடுக்குறாங்க. ஏதாவது மூலியமாக அறியட்டுமே, உண்மையை தெரிஞ்சுட்டுமே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ப்ரீச்சர்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த பேட்டில நீங்களும் பண்ணுங்க. இது ஒரு பால் சொல்ற மாதிரி தான், நம்ம ஒரு ரேஸ்ல இருக்கிறோம். ரேஸ் நம்ம கரெக்டாக முடிக்க வேண்டும். நம்ம மட்டும் ஜெயிச்சா மட்டும் பத்தாது, மற்றவங்களும் இந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நம்மளும் எவ்வளவு முடியுமோ காஸ்பிளை ப்ரீச் பண்ணுவோம். ஆண்டவராக பாடு மரண மீட்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கு போதிச்சு இது மூலியமாக அவங்களும் கிறிஸ்தவை ஏற்றிக்கொள்ளட்டும். மூணாவது பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு இந்த மூணாவது பாயிண்ட்ல இது ஒரு பைபிள் சர்மன் இல்லை. ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா அது ஒரு கேள்வி. நீங்க நல்லா ஆழமா படிச்சீங்கன்னா தெரியும், கிறிஸ்து வந்து மரிக்க போறார், சிலுவையில மரிப்பாருங்கிற ஒரு விஷயம் ஒரு தீர்க்கதரிசனம். அப்பனா இது வந்து கண்டிப்பா நிறைவேறிதானே ஆக வேண்டும். அப்போ இது ஒரு தீர்க்கதரிசனமா இருக்கும்போது ஏன் வந்துட்டு கடவுள் வந்து திடீர்னு உங்களுக்காக மன்னியுங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு? ஏன்னா இது நடக்க வேணும். அப்ப கடவுள் வந்து முன்னாடியே வந்துட்டு முன்குறித்திட்டாரு, கிறிஸ்து பிறக்கிறது வந்துட்டு சிலுவையில இருந்து மனுஷ குலத்தை காப்பாற்ற வேண்டும். இது முன்குறித்தது தானே. ஏன் வந்துட்டு இப்போ திடீர்னு ஜீசஸ் வந்துட்டு உங்களுக்காக மன்னியும் பரிந்துரைக்கிறாரு? ஏன்னா இது நடக்க வேணும். இந்த விஷயம் நடக்கலன்னா அது அந்த கம்ப்ளீட் அந்த லாவோட கம்ப்ளீட் முடியாது. அதாவது கடவுளோட அந்த சித்தம் கிறிஸ்து மூலியமாக நிறைவேற வேண்டுமே. இந்த சிலுவையில மறிக்கலன்னா அந்த சிலுவையில அவர் மறிக்கலன்னா என்ன ஆகும்? கடவுளோட அந்த சித்தம் நிறைவேறாது. அப்போ இது முன்னாடியே முன்குறித்தது தானே. ஏன் முன்குறித்த ஒரு விஷயத்துக்கு போய் ஏன் இப்போ போய் கடவுள் வந்துட்டு பரிந்துரைக்கிறார் தயவு செய்து மன்னி? ஏன்னா இவங்களெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டு ரொம்ப ஆழமா படிக்கிறவங்களுக்கு இந்த கேள்வி இருக்கு. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு சர்மன் இல்ல. இப்போ நார்மலா நம்ம படிச்சோம்னா பிதாவிங்களை மன்னியும்னா ஓ இதுதான் இதுக்கு அர்த்தமா அப்படின்னு முடிப்போம். ரொம்ப ஆழமா படிக்கிறவங்களுக்கு என்னன்னா, கிறிஸ்து வந்து ஏற்கனவே வந்துட்டு சாவ போறாங்கிற ஒரு விஷயம், அதாவது அவர் மரிக்க போறாரு ஒரு விஷயம் வந்து கடவுளுக்கு தெரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கடவுள் ஏற்கனவே முன் குறித்திருப்பாரு. அப்ப எதுக்காக இவங்களுக்காக பரிந்து பேசணும்? ஏற்கனவே முன்குறித்த விஷயம் தானே. இப்ப இங்கதான் நம்ம வந்துட்டு பைபிள் வந்துட்டு ரொம்ப ஆழமா படிக்கிறவங்களுக்கு நான் சொல்ல விரும்புவேன். நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு சுய ஃப்ரீ வில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம என்ன வேணாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். இப்ப ஆதாம் வந்து நினைச்சிருந்தா அவன் சூஸ் பண்ணிருக்கலாம், அந்த பழத்தை சாப்பிட்டு இருக்கலாம், இல்ல சாப்பிடாமலும் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சுயம் ஃப்ரீ வில் கொடுத்துருக்கிறார். நம்ம சுயமா நம்ம வந்து யோசித்து நம்ம டிசிஷன் எடுக்கலாம். இது வந்து கடவுள் இதுல நம்ம வந்து இந்த விஷயத்துல அவர் வந்து கடவுள் வந்துட்டு நம்ம இடத்துல ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா நம்ம ரோபோட்ஸ் கிடையாது. ரோபோட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே வந்து இப்படிதான் நீ பண்ணணும், இப்படிதான் நீ சுடணும், இப்படிதான் நீ உட்காரணும், இப்படிதான் நீ இது பண்ணணும்னு அவங்க முன்னாடியே முன்குறித்துட்டாங்க. ஆனா கடவுள் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த மனுஷங்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ஆதாம் அன்னைக்கு பழம் சாப்பிடலன்னா என்ன இருக்கும்? இந்த நேரத்துக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குமா? கண்டிப்பா வந்திருக்காது. அந்த பழம் சாப்பிட்ட பிறகுதான் மனுஷ குலத்துக்கு பாவம் வந்தது. ஒருவேளை ஆண்டவர் வரும்போது யூதர்கள் அப்பவே ஏத்திருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? யூதர்கள் ஏத்திருந்தா ஆண்டவருக்கு அப்போ சிலுவை மரணம் ஏற்பட்டிருக்குமா? ஒரு வேலை. அதுதான் முக்கியம். இந்த ஒரு வேளை ஆதாம் சாப்பிடலன்னா என்ன இருக்கும்? பாவம் வந்திருக்காது. ஒரு வேளை யூதர்கள் வந்துட்டு கிறிஸ்துவ அப்பவே ஏத்திருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? சிலுவை மரணம் வந்திருக்குமா? கண்டிப்பா வந்திருக்காது. வேற ஒரு மெத்தட் இருந்திருக்கும். அதே போல வந்துட்டு பரலோகத்துல இருக்கிற அந்த மத்த தூதர்கள் அப்படி நம்ம சொல்றோம்ல, அவங்க ஒருவேளை கடவுளை எதிர்க்காம இருந்திருந்தா என்ன இருக்கும்? இந்த நேரத்துல மனுஷனுக்கும் அந்த பூமிக்கும் உள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் வந்துட்டு நடந்திருக்காது. ஆனா என்ன ஆச்சு? எல்லாமே அந்த ஒரு வேலைங்கிற ஒரு விஷயம் நடக்கல. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த சுய இது பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பழம் சாப்பிடணும். இவன் வந்துட்டு யூதர்கள் பாத்தீங்கன்னா இவன் ஒரு ராஜாவே கிடையாது, சும்மா அற்புதம் செஞ்சுட்டா இவனை நான் ஏத்துக்க முடியுமா? என்ன வந்து நான் யூத மேசையானா ஒரு ராஜாவா தான் இருக்க வேண்டும், அற்புதங்கள் செய்யறவங்களாம் தேவையில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம்னால என்ன ஆகுது? அவங்க அந்த அந்த ஃப்ரீ வில்ங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க சூஸ் பண்ணலாம். இப்போ யூதர்கள் எல்லாம் ஏத்துக்கொண்டுதான் என்ன இருக்கும்? சிலுவை மரணம் வந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா நல்ல டீப்பா யோசிச்சீங்கன்னா தெரியும். ஏன்னா யூதர்களுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஜீசஸ் வருகிறார். அவங்கள காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் தான் புறஜாதியை காப்பாற்ற வேண்டும். யூதர் மூலியமாக புறஜாதி அப்புறம் எல்லாரையும் கொண்டு வர மாதிரி கடவுளுக்குள்ள. ஒருவேளை அந்த டைம்ல யூதர்கள் அந்த டைம்ல அவங்க ஏத்திருந்தா என்ன இருக்கும்? சிலுவை மரணம் வந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது டவுட் தான், வந்திருக்காது. அதே போல் ஆதாம் ஏவாள் பணம் சாப்பிடலன்னா இந்த நேரத்துல பாவம் வந்திருக்குமா? கண்டிப்பா வந்திருக்காது. சோ நமக்கு ஃப்ரீ வில் இருக்கு. அதனாலதான் வந்துட்டு லூக்கா எழுதின சுவிசேஷம்
22:42 பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 42 பிதாவே, உம்முடைய சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அதாவது எந்த பாத்திரம்? இந்த சிலுவை மரணம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது ஏற்கனவே ஆண்டவர் முன்குறித்திருந்தா என்ன இருக்கும்? அவர் இந்த மாதிரி ஒரு ஜெபம் பண்ணிருக்க மாட்டார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனா அவர் கேட்கிறார், அப்படி ஒரு வேளை உமக்கு சித்தம் இருந்தால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க செய்யும். அப்ப பாத்தீங்கன்னா உண்மையிலேயே தீர்க்க தரிசனம் ஐசியால போட்டிருந்தாலும் இந்த ஒரு வேளை நான் சொன்னேன்ல, யூதர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மேசையை எழுத்து இருந்தா அப்போ வேற மாதிரி ஒரு மெத்தட் இருந்திருக்கும். ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. அதனால ஆண்டவர் சிலுவையில அறையிற ஒரு நேரம் விட்டது. சோ அதனாலதான் நம்ம நினைக்கிறோம், இது ஏற்கனவே முன்குறித்தது தானே, அப்ப ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவே இவர்களை மன்னியும், இவங்க செய்கிறது என்ன இருந்தது அறியாது இருக்கிறார்கள். ஏற்கனவே ஆண்டவர் முன்குறித்துட்டார் தானே. இந்த சோல்ஜர்ஸ் அந்த டைம்ல நிக்கணும், இவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அசிங்கமா பேசி காரி துப்பி அப்படி அவங்க முன்னாடி முன்குறித்தது தானேங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஆழமா படிக்கிறவங்களுக்கு இது தோணும். இது நார்மலா படிக்கிறவங்களுக்கு இது நார்மலா படிச்சுட்டு போகலாம். எனக்கு பைபிள் கொஞ்சம் ஆழமா படிக்கணும்னு தோணும். சோ இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்தது என் மைண்டுக்குள்ளேயும். ஆனா அதுக்கப்புறம் தான் அது டீப்பா அனலைஸ் பண்ணும்போது தெரியுது. அதனால்தான் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 பாருங்க, உங்களோட சித்தம் இருந்தால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க செய்யும். அப்போ ஒருவேளை பிளான் பி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. சோ ஒரு வேலை இருந்திருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரிதான் அந்த ஒரு வேலைங்கிறது நம்ம கிட்டதான் இருக்கு. நம்ம கடவுளோட உண்மை தெரிஞ்சு நம்ம ஏத்துக்கலாம், இல்ல நான் பின்மாற்றம் அடையவும் செய்யலாம். அந்த விஷயம் நம்ம கிட்டதான் இருக்கு. கடவுள் நம்மள ரோபோட்ஸா படைக்கலாம், நான் சொன்ன மாதிரி. சோ இந்த விஷயத்தை எடுத்துக்கும் போது தீர்க்கதரிசனம் போட்டிருந்தாலும் முன் குறிக்கவில்லை. ஒருவேளை அந்த டைம்ல யூதர்கள் எல்லாம் இவரு என்ன கண்ணு தெரியாதவங்க கண்ணு கொடுக்குறாரு, என்ன மரித்தவரை உயிர் தெழும்புறாரா, இதெல்லாம் எந்த தீர்க்கதரிசியும் பண்ணியதில்லை, கண்டிப்பா அவர் கடவுள் ஏத்துனவர் தான், இவர் தான் மேசியா. அப்போவே அவங்க நம்பி இருந்தாங்கன்னா அப்போ பிளான் பி இருந்திருக்கும். ஆனா அவ்வளவு பண்ணியும் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இல்ல இவன் நான் நம்ப மாட்டேன், இவெல்லாம் மேசியா கிடையாது, இவனை கொன்னே ஆக வேண்டும். சோ அப்போ அது மூலியமா தான் இந்த சிலுவை மரணம் வருது. அப்போ ஆண்டவர் முன் குறித்துட்டாரா? கண்டிப்பாக இல்லை. ஆனா நம்ம எடுக்கிற டிசிஷன் மூலியமாக அவர் அவரோட செயல்கள் அவர் செயல்படுத்துறார். இப்ப நம்ம ஏதாவது தப்பான வழிக்கு போனா, நமக்கு உண்மை தெரியும், தப்பான வழிக்கு போனா நம்ம வேற ஏதாவது மெத்தட் மூலியமா கைட் பண்ணி கடைசியில அந்த கரெக்டான ஒரு வழிக்கு தான் அவர் கொண்டு வர கடவுள் விரும்புகிறார். அதான் உண்மையான ஒரு தேவனா இருப்பார். இப்போ மத்த மதங்கள் நான் சொல்ல விரும்பல, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே முன் குறித்துட்டார், அவள்தான் நீ பிறந்தோடனே நீ ஹெல்லுக்கு தான் போற, அவள்தான் அப்படின்னு ஒரு ஒரு இதுல எழுதியிருக்கு. நான் எதுவும் குறிப்பிடல, நீங்க வேணா ரிசர்ச் பண்ணுங்க. அந்த மாதிரி தேவனை நம்ம பின்பற்றவில்லை. நீ சுயமா நீ யோசித்து நீ தப்பான முடிவெடுத்தாலும் எப்படியாவது உன்னை கைட் பண்ணி உன்னை கடைசியில உன்னை நல்வழிக்கு கொண்டு வர்றதுதான் உண்மையான தேவன். சோ அதை தான் நம்ம வர்ஷிப் பண்றோம். சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இது பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா இது சர்மன் தேவையில்ல. இந்த 3வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு பைபிள் சர்மன் கிடையாது. முதல் 2 பாயிண்ட் தான் முக்கியமான ஒரு விஷயம். 3வது பாத்தீங்கன்னா இது என்னோட ஒரு இன்னொரு சின்ன நான் டீப்பா படிக்கும் போது, ஒருவேளை ஏன் இது முன்கூர்த்தது தானே, ஏற்கனவே நான் சாவ போறேன்னு ஆண்டவருக்கு தெரியும், அப்பயே உங்களுக்கு எல்லாம் மன்னிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. முன்குறித்த ஒரு விஷயத்துக்காக இப்ப எதுக்காக பண்ணோம்? இவங்கெல்லாம் கடவுளோட ஒரு ஆக்டர்ஸ் தானே. இப்போ எல்லாருமே நடிகர்கள் மாதிரி தானே இருக்கு. ஆனா ஆண்டவர் சாவடிக்க வேண்டும் என்றால் இந்த மத்த ஆளுங்க இருக்க வேணும். இந்த மாதிரி ஒரு ராஜா கட்டளையிட வேண்டும், இவனை சிலுவையில அடை. இந்த மாதிரி ஒரு சோல்ஜர் ஆணி அடிக்க வேண்டும், இன்னொரு சோல்ஜர் சாட்டையால அடிக்க வேண்டும். இவங்களாம் அப்ப முன்குறித்தவர்கள் தானே அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் யோசித்தேன். அப்புறம் தான் எனக்கு தோணிச்சு, இல்ல இது நமக்கு சுயமான ஒரு இது இருக்கு. ஒருவேளை அன்னைக்கு யூதர்கள் ஏத்திருந்தா என்ன இருக்கும், இவர் மேசையாவா பரிபடிச்சிருப்பாரு, அதுக்கப்புறம் வேற மாதிரி ஒரு பிளான் பி இருந்திருக்கும். ஆனா அவங்க ஏத்துக்கல, ரிஜெக்ட் பண்றாங்க. யூதர்கள் சேர்ந்து பிரணான ஆசிரியர்கள் சேர்ந்து ஆண்டவரை கொல்ல வேண்டும்ங்கிற ஒரு விஷயத்த யோசிச்சதுனாலதான் சிலுவையில போகிறார். அதனால்தான் லூக்கா 22 சொல்கிறார், இந்த பாத்திரம் உங்களால அகற்ற முடியும்னா பண்ணுங்க, ஆனா என்னோட சித்தம் இல்ல, உங்களோட சித்தத்துப்படி ஆகட்டும். அப்போ பிளான் பி ஏதோ இருந்திருக்கலாம். அதுதான் என்னோட ஒரு தியரி. ஸோ நீங்களும் டீப்பா படிங்க பைபிள். ஸோ இது ஒரு சின்ன இப்போ ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஏன்னா இந்த மாதிரி கேள்வி ஒரு சில பேருக்கு இருந்திருக்கும். அதனாலதான் இந்த எக்ஸ்பிளேஷன் நான் கொடுத்தேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த மாதிரி ஒரு விஷயம், அதாவது அவர் முன்குறிக்கவில்லை. இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட நான் சொல்லலாம். யோனா புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா அந்த நினைவா பட்டணத்தையே அழிக்க போறேன்னு கடவுள் சொல்றாரு 3 நாள்ல. அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் தானே. ஆனா பாத்தீங்கன்னா அதே யோனா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நினைவா பட்டணம் அழிய வேண்டிய அந்த பட்டணம் அவங்க மனம் திரும்பினால அவர் அழிக்கல. மூணு
யோனா 3ல ஃபர்ஸ்ட் 3ஆம் வசனம் 2ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, யோனா புஸ்தகம் நான் இப்ப எடுக்க விரும்பல, டைம் கொஞ்சம் அதிகமாச்சு, கிட்டத்தட்ட 30 நிமிஷம் பேசியிருக்கிறேன். யோனா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2:3 பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து கட்டளையிட்டார், கமெண்ட் பண்ணிட்டார், இந்த மாதிரி நான் அந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன். ஆனா அவங்க எல்லாம் அந்த கெட்ட வழியில இருந்து எப்போ அவங்க வந்து நல்வழிப்பட்டார்களோ அழிக்கல. 3:10 போட்டிருக்கு, இவங்க நல்ல வழி வந்ததுனால ஓகே நான் உங்களை அழிக்க மாட்டான். அப்ப என்ன அர்த்தம்? கடவுளோட சித்தம் ஒண்ணு இருக்கு. ஆனா மனுஷன் ஒருவேளை அவன் வந்துட்டு அவன் நல்ல ஒரு டிசிஷன் எடுத்தானா கடவுள் மாத்தக்கூடிய ஒரு நபரா இருக்கிறார். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் அவங்க சொல்றதுக்காக தான் விரும்புறேன், யோனாவோட ஒரு எக்ஸாம்பிளும். ஸோ நம்ம இப்போ என்ன படிச்சோம், இதுக்கான ஒரு ஃபைனல் ஒரு கன்க்ளூஷன் நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்துல வந்து பாத்தீங்கன்னா பல இடத்துல சொல்லுவார், நீ உன்னோட சத்ருவை நேசின்னு. ஆனா அவர் வெறும் வாயால சொல்றது மட்டும் இல்லாம சிலுவையில அவ்வளோ பாடு, கிட்டத்தட்ட ஆணி அடிச்சு அவரு ரத்தம் ஊத்துது, வெண்ட நிமித்தி அடிச்சிருக்கிறாங்க. அப்போ கூட அதே விஷயத்த, இவங்க இவ்வளோ கெட்ட காரியங்கள் பண்ணாங்க, நான் மன்னிக்கிறேன். ஸோ அதே குணம் நமக்கும் வர வேண்டும். கஷ்டம்தான், நானே போதிக்கிறேன், நானே சொல்றேன், ஒரு சில டைம் எனக்கும் கோவம் வரும். நானும் நீ இப்படி பண்ணிட்டியா, நான் திருப்பி ஒன்று ஏதாவது பண்ண போறேன். கண்டிப்பா எல்லாம் நான் பேசுறேன், நானே சொல்றேன், எல்லாராலையும் அது முடியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு குணத்தை வந்துட்டு கிறிஸ்து நம்ம காட்டியிருக்கிறார். அதனால்தான் பால் எங்க போனாலும் கிறிஸ்து நம்மளோட உதாரணம். கிறிஸ்துவை நீங்க எடுத்துக்கோங்க, கிறிஸ்துவை போல் நம்மளும் மாற வேண்டும். கஷ்டம்தான், ஆனா நம்ம மனுஷனா நம்ம யோசித்து பண்ண முடியாது. அதனால்தான் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆவியில என்ன ஊற்றுங்க, ஏன்னா ஆவியில நம்ம நிரம்பிட்டா கண்டிப்பா முடியும். மனுஷனோட அந்த மூளையை வச்சு நான் கிறிஸ்து மாதிரி நானும் அப்ப மாற வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா முடியவே முடியாது. நீங்க நம்மளே தன்னைத்தான நம்ம வந்து தாழ்த்தினா உங்களோட ஆவியை, உங்களோட பரிசுத்த ஆவியை கொடுங்க. பல பேர் என்ன ஏதாவது பேசும்போது எனக்குள்ள அந்த மன்னிக்கிற அந்த தன்மை வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஜெபம் பண்ணீங்கன்னா கிறிஸ்துவ போல் நாமளும் இருக்க வேண்டும். ஸோ இதுதான் கிறிஸ்துவோட முதல் வார்த்தை நமக்கு வந்து கத்துக் கொடுக்குது. எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் மன்னிங்க. ஏன்னா நீ நம்ம எல்லாருமே உலகத்துல பாவி, கிறிஸ்து வரவே தேவையில்ல, நீங்க எல்லாம் போய் அழிஞ்சிருங்கன்னு சொல்லியிருந்தா முடிஞ்சிருக்கும். ஆனா கிறிஸ்து இறங்கி வந்தாரு. கிட்டத்தட்ட நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சா பரவாயில்ல, நான் உங்களை மன்னிக்கிறேன், ஆனா மனம் திரும்புங்க, ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியால் நிரம்புங்க. ஸோ நம்மளும் இதே போல் கிறிஸ்துவ போல் நம்மளும் பரிதபிக்க வேண்டும் என்று நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களை மட்டும் இல்ல சொல்கிறேன், நானும் ஒரு சில டைம் தப்பான விஷயங்கள், நானும் ஒரு சில பேரை மன்னிக்க மாட்டேன். ஆனா நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணி ஆவியில நிரம்பி கிறிஸ்துவ போல் நாமளும் பரிதபிக்க வேண்டும். உங்களுக்கு இந்த சர்மன் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நல்ல மறுபடியும் இன்னொரு வாட்டி கூட கேளுங்க, நீங்களும் உங்களோட செல்ஃபா நீங்க படிங்க. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஒவ்வொருத்தருக்கு படிக்கும் போது ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ பரிசுத்த ஆவி நிரப்பும். கண்டிப்பா நீங்களும் படிச்சு மகிமை பெறுங்க. ஆண்டவரோட நாமம் இது மூலமாக மகிமைப்படட்டும். ஆமென்.